தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 18வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தாய் திருச்சபையானது புனித லாரன்ஸின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. புனிதனுடைய பெயரை தாங்கி இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பெயர் கொண்ட திருநாள் வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுக்காக புனிதர் வழியாக இந்த நாளை சிறப்பாக ஜெபிப்போம். அன்பு சொந்தங்களே, இன்றைய இறை வார்த்தை பகிர்வுக்கு வருகின்ற பொழுது இறைவன் இவ்வாறு சொல்லுகின்றார்: நேர்மையாளர்கள் தம் நம்பிக்கையால் வாழ்வார்கள் என்று சொல்லுகின்றார். நாம் ஒவ்வொருவரும் வாழ்வடைய வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கின்றது. எசேக்கியேல் தன்னுடைய புத்தகத்தில் சொல்லுகின்ற பொழுது, பொல்லாரின் அழிவியா நான் விரும்புகின்றேன், பாவிகள் அழிந்து போவதையா, மரணத்தையா நான் விரும்புகின்றேன், அவர்கள் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதல்லவா என்னுடைய விருப்பம் என்று சொல்லி கடவுள் தன் விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றார். என் ஆடுகள் வாழ்வு பெறவும் அதுவும் நிலை வாழ்வை பெறுவதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்லி இயேசுவும் தன் வருகையை பற்றி எடுத்து என்பதாக இருக்கிறது. இப்படி அந்த அவருடைய மக்கள் வாழ்வு பெறுவதற்கு இறைவன் கொடுக்கின்ற கொடை என்ன? என் உடலை உணவாக கொடுக்கின்றேன், என் இரத்தத்தை பானமாக கொடுக்கிறேன், என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் நிலை வாழ்வை கொண்டிருப்பான் என்று சொல்லுகின்றார். கடவுள் நம்முடைய வாழ்விலே அகமகிழ்பவராக இருக்கின்றார். அதற்காக தன்னையே முழுவதுமாக கையளிப்பவராகவும் இருக்கின்றார். ஆகவே அன்பு சகோதரமே, இதோ இத்தகைய கடவுள் விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டுமெனில் 2 கடமைகள் இருக்கின்றன. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே அழகாக இறைவாக்கியர் சொல்லி காட்டுகின்றார். நேர்மையுடையோரே தன் நம்பிக்கையால் வாழ்வடை என்று சொல்லப்படுகின்றார். 2 நிலைகள். ஒன்று, நேர்மையுடையவராக இருக்க வேண்டும். 2வதாக நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். நேர்மையுடையவர் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது யோபு 17:9 நேர்மையுடையோர் தம் நெறியை கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. யாருடைய நெறியை கடைபிடிப்பவர்கள்? கடவுளுடைய நெறியை கடைபிடிப்பவர். அதைத்தான் எசேக்கியேல் 18:9 என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நேர்மையாளனாவான். இங்கே கடவுள் சொல்கின்ற வார்த்தை பாருங்கள். அவருடைய சட்ட திட்டங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவராக, யாருக்குள்ள உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும்? கடவுளுக்கும் தனக்கும் பிறருக்கும் உண்மையுள்ளவனாக இருக்கின்ற பொழுது. நேர்மையாளர் என்பவர் யார்? கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் மனிதனுக்குரியதை மனிதனுக்கும் கொடுத்து உண்மையாக வாழ்கின்றவர். விளைத்திலே வாக்கின்ற பொழுது லூக்கா புத்தகம் 23 படிக்கின்ற பொழுது அரிமத்தேய ஒரு சூசை நல்லவர் நேர்மையாளர் என்று சொல்லப்படுகின்றது. அதே லூக்கா 23:47 நூற்று தலைவன் இயேசுவை பார்த்து சொல்லுவான், இவர் உண்மையிலேயே நேர்மையாளர் என்று சொல்லுவார். இத்தகைய நேர்மையாளர்கள் வாழ்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற பாக்கியம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது திருப்பாடல் 37:25 நேர்மையாளர் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் கண்டதில்லை. கடவுள்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஏனெனில் திருப்பாடல் 34:17 நேர்மையாளருக்கு வருகின்ற துன்பங்கள் பல, ஆனால் அனைத்திலுமிருந்து கடவுள் அவர்களை காக்க வல்லவராக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. திருப்பாடல் 37:26 நேர்மையாளர் எப்பொழுதும் இறை ஆசீர் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. திருப்பாடல் 64:10 ஆண்டவரில் அகமகிழ்வார்கள். யார்? நேர்மையாளர்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவார்கள், அவரை போற்றி புகழ்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளிலும் கூட நேர்மையாளருக்குரிய நம் வாழ்வை வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடித்து நமக்கு கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் மனிதருக்குரிய மனிதருக்கும் கொடுத்து உண்மையுள்ளவர்களாக வாழ்கின்ற பொழுது நாம் வாழ்வை பெற்றுக்கொள்வோம். 2வதாக நம்பிக்கை கொண்டவர்கள். நேர்மையாளராக இருப்பவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் சொன்ன அனைத்தும் நிறைவேறும் என்று நம்பியவர்கள். அந்த நம்பிக்கை பற்றி பார்க்கின்ற பொழுது எபிரேயர் புத்தகம் 11 நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கின்ற மன உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை என்று சொல்லப்படுகின்றது.
தொடர்ந்து 11:6 நம்பிக்கையினாலின்றி எவரும் கடவுளை அணுகி வர முடியாது, கடவுளுடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கின்றார் என்பதையும் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிப்பார் என்பதையும் நம்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆம் அன்பு சொந்தங்களே, நாம் நம்பிக்கையினால் கடவுளுடைய ஏற்புடைய மக்களாக மாற்றப்படும். அதைத்தான் ரோமர் புத்தகம் 10 படிக்கின்ற பொழுது பவுல் அழகாக சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவன் வாயார அறிக்கையிட்டு உயிர்த்தெழுந்தவர் நம்பிக்கை கொள்பவர்கள் தான் மீட்பை பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த எபிரேயர் 11 அதிகாரம் முழுவதுமாக பார்க்கின்ற எத்துணை சான்றுகள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள், ஆபிரகாம் தொடங்கி ஒன்றன் பின் ஒன்றாக அரசர்கள், இறைவாக்கினர்கள், தலைவர்கள், இப்படி நம்பிக்கொண்டு வாழ்ந்தவர்கள் நிலை வாழ்வை சொந்தமாக்கி கொண்டார்கள். இத்தகைய வரிசையிலே நாமும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நாம் அணுகி வந்திருக்கின்ற கடவுள் உண்மையுள்ளவர், அவர் தன் வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்புகின்ற பொழுது அந்த வாக்குறுதி நம்மை வாழ்விக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அன்பு சொந்தங்களே, நாம் வாழ்வதற்காக தன்னுடைய உடல் இரத்தத்தை நாம் உணவாக பானமாக கொடுத்த இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பதுதான் நேர்மையுள்ள மனிதர்களாக வாழ்வோம், உண்மையுள்ள மனிதர்களாக இருப்போம், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் பிறருக்குரியதை பிறருக்கும் கொடுத்து அதன்படி வாழ்பவர்களாக இருப்போம். கடவுளுக்குரியது ஆராதனை, துதிகன, மகிமை, முதலிடம், என்றும் அவரை தேடுகின்ற வாஞ்சை. இப்படி கடவுளுக்குரிய இந்த துதிகணத்தை கொடுக்கின்ற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அதேபோல் நாம் பிறருக்கு உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். மரியாதை, மதிப்பு, அங்கீகாரம், ஏற்றுக்கொள்ளுதல், மன்னிப்பு, இவையெல்லாம் நாம் பிறரிடம் எதிர்பார்ப்பதை போல நாமும் பிறருக்கு கொடுக்க வேண்டும். இதில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தோமெனில் நம்முடைய வாழ்வு ஆசி பெற்றதாக இருக்கும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி? நம்முடைய சொல்லும் செயலும் பிறருக்கு இறை அருளையும் இறைவனை மகிமைப்படுத்தக்கூடியதாகவும் நமக்கு இறைவனுடைய சமாதானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இத்தகைய வாழ்வு வாழ அருள் வேண்டுவோம். நேர்மையுடையவரே தன் நம்பிக்கையால் வாழ்வர். நம்பிக்கையை பலப்படுத்த அருள் வேண்டுவோம். உண்மையோடு இருப்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி இறை ஆசீரை பெற்றுக்கொள்ளுவோம். கடவுள் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வழிபடு, வணங்கிடு, இயேசுவை என்றும் நினைத்திடு. வாழ்விக்கும் வள்ளல் அவரல்லவோ, வாழ்விக்கும் வள்ளல் அவரல்லவோ, உன் வாழ்வை அறிந்தவர் அவரல்லவோ, வாழ்வை அறிந்தவர் அவரல்லவோ. நம்பிக்கை இழக்காதே மனமே, நம்பிக்கை இழக்காதே, நம்பிக்கை இழக்காதே மனமே, நம்பிக்கை இழக்காதே.